இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை வாங்குமாறு பொதுமக்களுக்கும் வணிகர்களுக்கும் பிரதமர் மோடி வேண்டுகோள். வன்னியர் இடஒதுக்கீடு போராட்டத்தில் இன்னுயிர் நீத்த தியாகிகளின் நினைவு தூண்களுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மரியாதை. பக்தர்கள் அளிக்கும் காணிக்கை திருமண மண்டபம் கட்டுவதற்கு அல்ல, தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் கருத்து. நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர் உள்ளிட்ட 20 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு நடுவம் எச்சரிக்கை. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே நிகழ்ந்த வெடியாலை விபத்தில் பெண் ஒருவர் பலி, 8 பேர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. பிரதமர் மோடியின் தாய் குறித்து காங்கிரஸ் வெளியிட்ட AI காணொளியை சமூக ஊடகங்களிலிருந்து நீக்க பாட்னா நீதிமன்றம் ஆணை. கூடலூர் பகுதியில் பூத்து குலுங்கும் நீலக்குறிச்சி மலர்கள், 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் அரிய நிகழ்வை கண்டு மக்கள் வியப்பு. திருப்பூரில் பிரபல நகைக்கடையின் 6வது மாடியில் தீ விபத்து, பணியாளர்கள் உடனடியாக வெளியேறியதால் உயிர் சேதம் தவிர்ப்பு. இந்தியா அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம், வரி பிரச்சினை விரைவில் முடிவுக்கு வரும் என ஏற்றுமதியாளர்கள் நம்பிக்கை. பன்னாட்டு 20 ஓவர் மட்டைப்பந்து போட்டி பந்துவீச்சாளர்கள் தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்து தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி அசத்தல்.